குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு டாபிக். சார், எனக்கு 2 நாள் லீவு நிம்மதியாக இருந்தது. ஆனால் திங்கட்கிழமை நாளைக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகுமோ, மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நான் மறுபடியும் லாஸ் பண்ணுவணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் வருது. இந்த மாதிரி ஃபியர் வந்தால் நான் ட்ரேடிங்க்கு கரெக்டான ஆளா அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர் லாஸ்ட்டு ஃப்ரைடே நல்ல லாபம் பண்ணியிருக்கார். 12,000 ரூபாய் கிட்ட லாபம் பண்ணியிருக்கார். அவரோட மைண்ட் செட்டு எப்படா மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி மண்டேக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கார். ஒருத்தர் இப்படி இருக்கார், ஒருத்தர் இப்படி இருக்கார். ஆனால் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ப்ராஃபிட் பற்றியும் கவலை இல்லை, லாஸை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை மார்க்கெட்டில் ரெகுலராக ஒரு கன்சிஸ்டன்சியான ஏம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அவங்க செட்டப் வந்தால் மட்டும்தான் அவங்க அதுக்காக ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டுக்கு அவங்க அடிக்ஷன் கிடையாது. அது அவங்க ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்றபடி லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட் பண்ணவங்களோட மனநிலைமையும், லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை லாஸ் பண்ணவங்களோட மனநிலைமையும் அங்கே ரெண்டுமே ஒன்று தான். என்ன ஒன்று, அவர் ப்ராஃபிட்டோட உச்சகட்டத்தில் இருக்கார். மார்க்கெட் எப்படா பிறக்கும், நான் எப்படா ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இவருக்கு இருக்கக்கூடிய மனநிலைமை, மார்க்கெட் ஏன் ஓப்பன் ஆகுது, நான் மறுபடியும் தோக்கிறதுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா அப்படின்ற மாதிரி மனநிலைமை. இந்த மாதிரி மனநிலைமை ஏன் வருது அப்படின்றத இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது சண்டே நைட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, அல்லது மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு வெயிட் பண்ணுறீங்களா? இந்த மனநிலைமையில் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதாவது 3 வகையான ட்ரேடர்ஸ் இருக்காங்க என்னை பொறுத்தவரையும். வின்னிங் ட்ரேடர்ஸ், அதாவது சம்பாதிக்கிறவங்க; லூசிங் ட்ரேடர்ஸ், லாஸ் பண்ணுறவங்க; ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ். இந்த 3 வகையான ட்ரேடர்ஸில் இந்த வீக்கெண்ட் வந்தால் அவங்களோட மனநிலைமை என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி. ஏன் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது, ஏன் மார்க்கெட் திங்கட்கிழமை ஏன் இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். வின்னிங் ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரேடு லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ட்ரேட் பண்ணதில் நல்ல ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீக்கெண்ட் என்ன நடக்கும், அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஹெவியாக அதிகரிக்கும். நான் சரியான அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த டோபமைன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரெயினில் ஒரு விதமான ரிவார்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த நைட்டு வந்துடுச்சுன்னா எப்படா மார்க்கெட் ஓப்பன் ஆகும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அவங்களுக்குள்ளே வந்துடும். அதை அவங்கள தூங்கவே கூடாது. இந்த இடத்துல இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இந்த எக்ஸைட்மெண்ட் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக மாறினாவே அது உங்களை லாஸஸ்க்கு கொண்டு போகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த எக்ஸைட்மெண்ட் என்ன பண்ணுன்னா, உங்களை ஓவர் ட்ரேடிங் பண்ண வைக்கும், ரிஸ்க்கை அதிகப்படியாக எடுக்க வைக்கும், செட்டப் இல்லாமல் நம்மளை போய் ட்ரேட் பண்ண வைக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது ப்ராஃபிட்டில் இருக்கிற உங்களை லாஸுக்கும் கொண்டு போகும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதுதான் உங்களை ட்ராப்பாக மாற்றுறதுக்கு இருக்கக்கூடிய வழி. ஓகேங்களா? இதுவே லூஸ் ட்ரேடர்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இப்போ தான் லாஸை நம்ம புக் பண்ணோம். லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை லாஸ் புக் பண்ணதே எனக்கு இன்னும் அந்த எமோஷன் குறையவே இல்லை. 2 நாள் லீவ் நிம்மதியாக இருந்தேன். வீக்கெண்ட்லேயாவது நம்ம அதை மறக்கலான்னா எனக்கு சுற்றி என் லாஸஸே தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ திங்கட்கிழமை மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, நான் மறுபடியும் ட்ரேட் பண்ண தான் போகிறேன். ஏன்னா அடிக்ஷன் ஆகிட்டேன். எனக்கு இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கே பயம், ஃபியராக இருக்குது. அந்த செல்ஃப் டவுட்டு, என்னால் பண்ண முடியுமா, என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது. ரெக்ரெட், என்ன நினச்சாவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த ட்ரேடு எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் மார்க்கெட்டோட அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை மொமெண்டம் பார்த்து போய் எடுக்கிறேன். அது எனக்கு அகைன்ஸ்டாக மாறுது, லாஸ் ஆகுது. அப்போ இவங்களுக்கு சண்டே நைட் எப்படி இருக்கும், மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நான் மீண்டும் லாஸ் பண்ண போகிறேனா அப்படின்னு ஒரு டென்ஷன் வரும். இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது ட்ரேட் பண்ணவே அவங்களுக்கு பயமாக இருக்கும். ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்னக்கூடிய மைண்ட் செட்டில் போய் ஈஸியாக மாட்டிப்பாங்க அந்த ட்ராப்பில். அப்போ லாஸை விட
அதுக்கு வரக்கூடிய எமோஷன் தான் அவங்கள ரொம்ப டேஞ்சரஸாக மாற்றுது. இந்த லூஸ் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, லாஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. மார்க்கெட்டில் இருக்கும்போது லாஸ் வர்றது அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஆஃப்டர் 3:30க்கு மேலே இது மாதிரி 2 நாள் லீவ் வந்துடுச்சுன்னா, ஐயையோ! அவங்களோட அந்த எமோஷனை தீர்த்துக்க ஆளே இருக்காது. கொட்டவே முடியாது. அவங்களுக்குள்ளேயே போட்டு 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 இன்னும் எமோஷன் டெப்ரெஷன் ஆகி வெடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்க கண்டினியூஸாக லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சில நேரத்தில் கண்டினியூஸாக லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் வராது, லாஸ் வந்தாலும் அந்த டெப்ரெஷன் வராது. வீக்கெண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வீக்கெண்டு ஒரு ரீசெட் மைண்டை தான் கொண்டு வரும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்பெல்லாம் எப்படி சரி பண்ணலாம், ப்ராஃபிட்லேயே வந்திருக்கோம், திடீர்னு 3 நாளாக லாஸில் வரும், ஏன் அப்படின்ற மாதிரி அந்த ரீசெட் திங்கிங் தான் அவங்களுக்கு வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டு வீக்கில் நடந்த ட்ரேடெல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க. அவங்களோட ஜேர்னலை படித்து பார்ப்பாங்க. புதிய மிஸ்டேக்ஸ் ஏதாவது நம்ம பண்ணுறோமோ, அதனால தான் லாஸ் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுவாங்க. புதிய வாரத்துக்கான பிளான் போடுவாங்க, செட்டப்பை ரெடி பண்ணுவாங்க. இது ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டு. அப்போ இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படின்றதெல்லாம் அவங்க மைண்ட்லேயே இருக்காது. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், நம்ம செட்டப் வந்தால் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காமான ஒரு டிசிஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கான அந்த டொபமைன் அப்படின்னக்கூடிய அந்த அட்ரினல் எமோஷன்ஸ் பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எங்கே பார்க்குறதுன்னு கேட்குறீங்களா, அது வேறு வழி இல்லை. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா ஒன்று, ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் நான் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுறேன்னு யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறவங்க எப்படிங்க நான் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறேன், என்னால் முடியுது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த ரெகுலராக பண்ணுறேன்னு யார் சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் நீங்கள் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கேட்பீங்க. ரொம்ப இலகிய மனசாக இருந்தால் அவங்க சொல்லிவிடுவாங்க. ஃபைனான்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் சொல்ல மாட்டாங்க. அவங்க அதை விற்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட அனுபவத்தை. சில பேர் ஜென்யூனாக இருப்பாங்க, அவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நமக்கு தேவை என்னவோ அதை தான் நம்ம கரெக்டாக அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் பண்ணணும். அப்போது ப்ரொஃபஷ்னல் ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, சண்டே அண்ட் சாட்டர்டேயில் செட்டப் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி மண்டேல வெயிட் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ராஃபிட் லாஸ் அப்படின்ற பற்றிய திங்கிங்கே இருக்கக்கூடாது. நமக்கு அதில் எப்படி ப்ராசஸ் பண்ணால் நம்மளோட கோல் ப்ராஃபிட்டை நோக்கி இருக்கும், அதாவது நம்ம செட்டப் வந்தால் அதுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணணும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை நல்ல லாபம் பார்த்துட்டு சனி ஞாயிறு லீவ் அவங்களால பொறுக்க முடியாது, எப்படா மண்டே பிறக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. லாஸ் பண்ணிவிட்டு மண்டே மறுபடியும் பிறக்க போதா, மறுபடியும் நான் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ண போகிறேன்னா அப்படின்னும் இருக்கக்கூடாது. ஏன் இந்த மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகி நம்மளை சாவடிக்குது அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கக்கூடாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது இயற்கையாகவே அது அப்படி தான் இருக்குது. உங்களால் முடியலன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது மார்க்கெட்டில் என்ன இருக்குது, குறை என்ன, மார்க்கெட் என்ன பண்ண முடியும்? இதுதான் இந்த ஃபீலிங்ஸு மார்க்கெட்டில் இந்த 2 நாளில் வரக்கூடிய ஃபீலிங்ஸு. நம்ம அடிக்ஷன் மாதிரி நான் ஃபஸ்ட்டு 2 சொன்னேன் பார்த்தீங்களா, லாபம் பார்த்துட்டு வெயிட் பண்ண முடியல, லாஸ் பார்த்துட்டு பயமாக இருக்குது. இவங்க 2 பேருமே அந்த அடிக்ஷனல் அன்சர்டனிட்டி அப்படின்னக்கூடிய அந்த மனநிலைமையில் வருவாங்க. அதாவது அவங்களுக்கு மார்க்கெட் ஒரு கேம் மாதிரி தான் இருக்குது, அது இன்னும் அவங்க ப்ரொஃபஷ்னலாக மாறலை. அதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. இந்த டொபமைன் சைக்கிள் அப்படின்றது ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் பிரைன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட், நான் ட்ரேடர் அப்படின்ற ஃபீலிங் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் வருது, இந்த 2 ட்ரேடர்ஸ்க்கு வரமாட்டுது. அதனால தான் இந்த மாதிரியான வீக்கெண்டு லீவில் இவங்களுக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது கடைசியாக முடிவாக என்ன சொல்லணுன்னா, பிகினர்ஸ் இருந்தால்
2 நாள் லீவுக்கு அப்புறம் மண்டே ஓப்பன் ஆகும்போது எமோஷன் ட்ரிவன் ஆகிடும். லூசிங் ட்ரேடர்ஸாக இருந்தால் 2 நாள் லீவுக்கு அப்புறம் ஃபியர் ட்ரிவன் ஆகிடும். வின்னிங் ட்ரேடராக இருந்தால் 2 நாள் லீவுக்கு அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ட்ரிவன் ஆகும். ப்ரொஃபஷ்னல் இருந்தால் மட்டும்தான் சிஸ்டம் அந்த செட்டப் அவங்க மைண்டில் ட்ரிவன் ஆகும். நீங்கள் இந்த 4 ட்ரேடர்ஸில் என்ன டைப்பில் இருக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எமோஷன்ஸ் இல்லாமல் சிஸ்டம் பேஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தா நல்ல கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். இதை தான் நானும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் என்ற ஆசை தப்பு கிடையாது. ஆனால் அதை ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபியராகவும் தான் பார்க்கக்கூடாது. 2 நாள் லீவ் ஆஸ் யூஷுவல் நார்மலாக லீவ் வர்றது தான். இந்த ஸ்கூல் பசங்களுக்கு 2 நாள் லீவ் விட்டால் ரொம்ப எந்துவாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்களுக்கு, நல்லா படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எப்படா மண்டே வரும்னு இருக்கும். அந்த மனநிலைமைக்கு நம்ம எல்லாம் இப்போ போயிடுறோம். பழைய மனநிலைமையே தான் இது. அதுதான் வாழ்க்கை ஒரு சைக்கிள்னு சொல்கிறாங்கல்ல. எல்லாம் பழைய அனுபவங்களே தான் சுற்றி நம்மளை இம்பேக்ட் பண்ணுது. ஷேர் மார்க்கெட்டு இப்போ அப்படி ஆகுது. 2 நாள் லீவுக்கு அப்புறம் எப்படா ஓப்பன் ஆகும் சில பேருக்கு, ஏன்டா ஓப்பன் ஆகுதுன்னு சில பேருக்கு. ஓப்பன் ஆனாலும் என்னுடைய கோலை, என்னுடைய செட்டப்பை மீறி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையும் இருக்கிறவங்க அதிகம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் சந்திக்கலாம் வேறு ஒரு நல்ல ஆடியோவில். நன்றி, வணக்கம்.